the structural and functional unit of the nervous system is the neuron or the nerve cell. அப்படின்னா நரம்பு அணு இருக்கு இல்லைங்களா, அணு நரம்பு அணு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, 100 பில்லியன் நரம்பு அணுக்கள் இந்த 1500 கிராம் மூளைக்கு உள்ள இருக்கு. 100 பில்லியன் நரம்பு அணுக்கள். இந்த நரம்பு அணுக்களை நீங்க செங்கல் மாதிரி நினைக்கலாம். ஒரு செங்கல் மேல இன்னொரு செங்கலை நம்ம அடிக்கிட்டே போனோம்னா ஒரு பெரிய சுவர் மாதிரி வரும். அது மாதிரி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புமே ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் எலிமெண்டால தான் எல்லாமே உருவாகிருக்கு. செல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபண்டமெண்டல் யூனிட். அந்த செல்லு, ஒரு செல்லு இன்னொரு செல், அதுக்கு மேலே ஒரு செல், அதுக்கு மேலே ஒரு செல், இப்படி தான் உடம்பு அமைக்கப்பட்டிருக்கு. லிவரில் இருக்கக்கூடிய அந்த லிவர் செல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கல்லீரலுடைய அணு. இந்த கல்லீரல் லிவர் செல் ஹெப்படோசைட்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே வச்சுட்டே வந்தோம்னா ஒரு லிவர் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கார்டியோசைட்னு சொல்லுவாங்க, இதயத்துடைய அணு. அதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டே வந்தோம்னா ஒரு இதயம் உருவாகும். அப்படின்னா இந்த மூளையை பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் நரம்பு அணுக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலவை. 100 பில்லியன் ஒரு இடத்துல வச்சு அப்படியே அதை அப்படியே பிசைஞ்சோம்னா ஒரு 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 ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அதுதான் மனிதனுடைய மூளை. இந்த 100 பில்லியன் உயிரணுக்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து 100 ட்ரில்லியன் சொல்லுவாங்க. 100 ட்ரில்லியன் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் தி 100 பில்லியன் செல்ஸ். அற்புதத்தின் அற்புதம் பாருங்க. இந்த ஒரு அழகான அமைப்புல தான் இது. நீங்க குறுகி பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்டா இருக்கிறது நரம்பு அணு, நியூரான். அந்த நியூரான் ஒன்றோடு ஒன்று செய்தியை அனுப்பி 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 தான் இந்த மூளையுடைய செயல்பாடு இருக்கு. ஸோ நம்ம ரெண்டாவது பார்த்த விஷயம், the structural and functional unit of the nervous system is the neuron or the nerve cell. புரிஞ்சுதா? நன்றி.